ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. காலையில் இட்லி வந்து சுட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த இட்லி வந்து உதுத்து உப்புமா பண்ணி கொடுத்தா பாப்பா 2 பேரும் சுடாக சாப்பிட்டுக்குவாங்கன்னு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டுங்க, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நல்லா அரிஞ்சு போட்டிருக்கேங்க. நல்லா நிறைய போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உப்புமாவுக்குங்க. அப்படியே இட்லி வந்து லைட்டாக தண்ணி நினச்சிங்க அப்படியே உதுத்து விட்டோம்னா இட்லி வந்து உதிரியாக இருக்குங்க. உப்புமா சூப்பராக இருக்குங்க. பாப்பா 2 பேர்த்துக்குமே இட்லி உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க காலையிலே கொஞ்சம் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டு தான் போனாங்கங்க. அப்படியே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சுங்க. இது சனிக்கிழமை காலையில் வந்துங்க முருங்கைக்காய் குழம்பு ஆட்டி வைக்கலான்ட்டுங்க வணக்கி வச்சாச்சுங்க. அது நம்ம சாட்ஸ்லேயே போட்டிருப்போம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டுங்க, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு முருங்கைக்காய் வணக்கிட்டுங்க, அரைச்ச சாந்தை வந்து ஊற்றிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டா முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க. இது வந்து சுரக்காய் வந்துங்க கூட்டாக செஞ்சால் நிறைய இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக அப்படியே ஒரு சுரக்காய் வந்து அப்படியே வணக்கி விட்டுங்க, எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுங்க, வெங்காயம் சுரக்காய் வணக்கி லைட்டாக கலருக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தேங்காய் துருவி கொட்டி வைக்கிட்டால் அதுவுமே ரெடி ஆயிருங்க. முருங்கைக்காய் வந்து தோட்டத்தில் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, வாழைத்தாருமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பாருங்கள் மரத்துலேயே அப்படியே இருந்ததுங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டுங்க நம்ம அப்படியே கட்டி வச்சோன்னா பழுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது வந்து தேன் வாழைங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாப்பா வந்து லீவுங்கனால அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகிறாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஹஸ்பண்ட் வந்துங்க ரேஷன் கடைக்கு போகிறாங்க. சரி நானும் வரேங்கப்பான்னு பெரியப்பா வந்து சொன்னாங்க, அதனால் அவரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாப்பா சின்னப்பாவுக்கு வந்து லீவுங்க, சின்ன பாப்பாவுக்கு ஸ்கூலுங்க, பெரியப்பாவுக்கு லீவுங்க. +1 பப்ளிக்னால இந்த வாரம் லீவ் விட்டாங்க. ரேஷன் கடைக்குமே போயிட்டு வந்துட்டாங்க. இங்கேருந்து நம்ம நேர் தாங்க, கொஞ்சம் மாரிமுகல் பக்கத்தில் ரேஷன் கடையுமே இருக்குதுங்க. வாங்கிட்டு வந்துட்டாங்க. சர்க்கரை வந்து இந்த பக்கெட்லேயே வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நான் ரேஷன் சர்க்கரை அப்படியே தனியாகவே காலி ஆகிடுச்சுன்னா மறுக்க அப்படியே விலைக்கு வச்சுட்டுங்க, மறுக்க இதிலே வாங்கிக்குவோம். கடை சர்க்கரை அதிகமாக இருந்தால் அப்படியே இதையும் கொட்டி வச்சுக்கோங்க. அப்படியே எண்ணெயுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கோதுமையுமே 1 கிலோ கோதுமை தாங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு ஒட்டுக்காய் சேர்ந்ததுக்கப்புறமா புடச்சி விட்டுங்க, கழுவி தனியாக காய வச்சுங்க மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்குவேங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே அரைச்சிக்குவேன். 1 கிலோ மாதம் போடுறதுனால வெயில் பாருங்கள், மணி 12 ஆகுதுங்க, எப்படி அடிக்குது பாருங்கள். எல்லா வேலையுமே காலைல 10 மணிக்குள்ளேயே நான் முடிச்சுடுவேங்க. தறி ஓட்டுறது, தார் சுற்றுறதுங்க. தறி ஓட்டுறது மட்டும் கொஞ்சம் அப்படியே நிற்கிற தறியை போட்டுக்குவேன். கொஞ்சம் 10 மணிக்குள்ள தார் சுற்றிக்குவேங்க. அப்படியே இந்த பருப்பையுமே கையோட புடச்சி வச்சிட்டோம்னா சுத்தம் பண்ணி காய வச்சு டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாங்க. இது வந்து இட்லி சாம்பாருக்கு, அரிசி பருப்பு சாதத்துக்குலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டு சாம்பாருக்கு, சாப்பாட்டுக்கெலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு அதுக்கு வேறு பருப்பு நான் யூஸ் பண்ணிக்குவேங்க, கடப்பருப்புங்க. இது வந்து இட்லி சாம்பாருக்குலாம் மஞ்சத்தூள் வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம காயெல்லாம் தாளிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேங்க. புடச்சி காய வச்சு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. அப்படியே பன்னுமே பாப்பா சின்னப்பா வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்கூல் விட்டுட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்தாங்க. போண்டா இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே பாப்பாவுக்குமே எடுத்து கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. டிவி பார்த்துட்ருக்கோம். அப்படி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறாங்க. லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.